بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. رواه البخاري والمسلم. من كان يؤمن بالله واليوم الآخر, எவர் அல்லாஹ்வையும் ஆகிரத்து நாளையும் ஈமான் கொண்டிருப்பாரோ ஃபல்யகுல் கைரன், அவர் நல்லதையே பேசட்டும், அவுல யஸ்முத், அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். இந்த ஹதீஸில் மொத்தம் 3 செய்திகள் வரிசையாக சொல்லப்பட்டது. முதலாவது செய்தி, அண்டை வீட்டாருக்கு நோவினை தராமல் இருப்பது, இடைஞ்சல் தராமல் இருப்பது அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது செய்தி, தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், நல்ல முறையில் உபசரிக்கட்டும் என்பதாக சொன்ன அந்த செய்தியையும் நேற்றைய தினங்களில் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்கிறது ஃபல்யகுல் கைரன் அவுல யஸ்முத், பேசுனா நல்லதை பேசட்டும், இல்லையா மௌனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது இன்றைய தினத்தினுடைய செய்தி. கண்ணியமானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 செய்தியையும் சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பிக்கை கொண்டவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த 3 ஒழுங்குமுறை சொல்லித்தர்றான். அதனால பேசுனா நல்லதை பேசுவோம். நல்லதை பேசுறது அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்கு, ஏராளமாக இருக்கக்கூடிய செய்தி. சென்ற வார ஜும்மால கூட நாம சொன்னது, நல்லதை பேசுறது அப்படிங்கிறது எவ்வளவு விஷயங்களை நமக்கு செய்யும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆயத்திலேயே அல்லாஹ் தஆலா அருமையாக சொல்லி தருவான். நல்லதை பேசணும்னு சொன்னா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், நம்மளுடைய செயல்களை சரிப்படுத்துவதற்கு நல்லதை பேசுறதுங்கிறது அமையும் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அது மட்டுமல்ல, வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவத்தை நீங்கள் பேசிய நல்லதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து தருவான் அப்படிங்கிற செய்தியவும் நமக்கு அந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அதனால பேசினா நல்லதை பேசணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடணும். அப்படி இல்லையா அவுல யஸ்முத், அல்லது வாய்மூடி இருக்கட்டும், பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறக்காண்டி எதனாலும் பேசலாம் அப்படிங்கிறத அர்த்தம் அல்ல. பேசாமல் இருப்பதே சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு இந்த 2வது அடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க. அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வாயில சின்ன கல்லை போட்டுக்கிடுவாங்களாம். அந்த பாலைவனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சிறு கற்களை என்ன செய்வாங்க, நல்ல முறையில் சுத்தம் பண்ணி எடுத்து எப்போவுமே வச்சுருப்பாங்களாம், வாயில போட்டுக்கிடுவாங்களாம். எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன எப்பொழுதுமே வாயில இந்த கற்களை போட்டிருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது, வாயில ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தான் நம்ம பேச முடியாது, பேசாமல் இருப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால நான் போட்டுக்கிறேன், தேவையில்லாம ஏன் பேசணுங்கிற செய்தியை சொல்வதாக நாம் வரலாறுகளில் பார்ப்போம். கண்ணியமானவர்களை, அப்ப தேவையில்லாததை பேசாமல் இருப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்து கொண்டே இருக்கணும். அதாவது மார்க்கத்திற்கு இடைஞ்சல் தராத விஷயமாக அது இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யப்படுது, சொல்லி தரப்படுது. நாளைக்கு கியாமத் நாளையில் நிற்கும் பொழுது மனிதர்கள் நிறைய பிராபலங்கள்ல இருப்பாங்க. அவர்கள் செய்த பிராபலங்களில் அதிகமானது அவர்களுடைய வாயினாலதான் அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள்ல சொல்லி தந்திருக்கும் பொழுது அது மாதிரி உண்டான செய்திகள் தான் நிறைய இருக்கும். முஃப்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரதேசி, ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிறது பொருள். யார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. யார சொல்ல, நீங்களே சொல்லுங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத் நாளில் வரும் பொழுது பெரும் பெரும் மூட்டைகளாக பெரும் பெரும் மலைகளை போன்று நன்மைகளை கொண்டு வருவான், ஆனால் நரகம் செல்வான், இவன் தான் முஃப்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் நிறைய நன்மையை கொண்டு வந்தவன் நரகத்துக்கு போவான் அப்படிங்கும் பொழுது, அவன் நன்மைகளை கொண்டு வந்திருந்தாலும் அவனின் மீது நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கும். ஒவ்வொரு வழக்குகளுக்கு பதிலாகவும் ஒவ்வொரு குற்றத்திற்கு பதிலாகவும் அவனுடைய நன்மைகளை எடுத்து மற்றவர்களுக்கு பங்கிடப்படும். இறுதியில் அவனுடைய நன்மைகள் எல்லாம் காலியா போயிடும். கடைசியில் அவனுடைய வழக்குகள் நிறைய மிச்சம் இருக்கும். அவன் மீது உண்டான குற்றங்கள், அவன் அதை பேசினா இதை பேசினா, என்னை பத்தி அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்லி நிறைய வழக்குகள் அவனின் மீது மிச்சம் இருக்கும். இறுதியில் யாரெல்லாம் வழக்கு தொடுத்தார்களோ அவர்கள் மீது உண்டான பாவங்கள் எல்லாம் இவன் மீது சுமத்தப்பட்டு இவன் நரகத்திற்கு செல்வான். இவன் தான் முஃப்லிஸ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக நம்ம வாயினால நம்ம நாக்கினால நாம ஏற்படுத்தக்கூடிய ப்ராப்ளங்கள் எவ்வளவோ இருக்குது. அது அனைத்தை விட்டும் சாதாரண விஷயம் தானே, சின்ன விஷயம் தானே, இதனால என்ன ஆயிரப்போகுதுன்னு நாம நினைக்காம எல்லா தீங்குகளை விட்டும், வாயினால் ஏற்படக்கூடிய நாவினால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி